Hi. ஸோ நான் வந்துட்டு 2 days பிஃபோர் நான் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. லைக் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பார்த்துட்டு when you feel aligned to அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே. அதுதான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். பேசிக்காக என்ன அப்படின்னா நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக் 2 வீக்குமே இந்த கோர்ஸுக்கு தான் வந்துட்டு எனக்கு நிறைய டவுன்லோட்ஸ் கிடச்சிது. ஸோ அதை எல்லாமே இதில் வந்து இந்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு எல்லாமே ஒரு 1 hour 2 ஹவருக்கு அப்படி வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்துட்டு அப்படியே கொடுத்தா அப்படியே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணால் லைக் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி அது வந்துடும். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவீங்க, அப்படியே காற்றுல போயிடும். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி டே 1 டே 2 டே 3 அப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்டக்ரேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஆக்சுவலி இது வந்து அப்ளை ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட செஷன் பேசிட்டு பவர் ஆஃப் நவ் நான் சொல்லியிருக்கேன், அதை படிங்கன்னு சொன்னேன், அது வாங்குங்க, அந்த புக் வாங்குங்கன்னு சொன்னேன். ஆனால் அது யாருமே இன்ன வரைக்கும் வாங்காதவங்க எனக்கு தெரியும். என்கிட்டே வந்து திரும்ப திரும்ப வந்து டவுட்ஸ் கேட்குறதுனால எனக்கு தெரியும் நீங்கள் பவர் ஆஃப் நவ் வாங்கவே இல்லை, புக்கு கூட இன்னும் வாங்கலை. நான் அவ்வளோ சொல்லியும் இதெல்லாம் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், அவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தும் கூட எல்லாமே வந்துட்டு ஃபீடாக எடுத்துக்கிட்டீங்க, மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணாமல் இன்னமும் வந்துட்டு எனக்கு அந்த புல் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. தப்பு இல்லை. லைக் மைண்டு வந்து ஓவர் ஆக்டிவேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த உங்கள் டிஎம் கிட்டேருந்து உங்கள் ட்வின் கிட்டேருந்து அந்த புல் வரும். ஸோ அந்த புல் எனர்ஜி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது அதெல்லாமே. ஸோ 3 நாளுக்கு மேலே பேசாமல் இருக்க முடியல. இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா நீங்கள் உங்களோட சோல் அலைன்டு பாத்தில் இல்லை, சோல் அலைன்மெண்ட்டில் இல்லை. பட் விஷயம் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து சோல் அலைன்டாக தான் இருக்கீங்க. பட் எப்பப்பெல்லாம் மைண்டில் போகிறீங்களோ அப்போ தான் வந்து செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூனிட்டியில் தான் இருக்கீங்க அப்படின்றது உணரணும். இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ டூயிங் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. யூ ஆர் ஆல்ரெடி யுவர் ட்வின் ஃப்ளேம். அதுதான் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் நான் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே போஸ்ட் பண்ணலை. 1 hour 2 ஹவர்ஸ்லாம் யாருமே உட்காந்து பொறுமையும் இருக்காது, இது அப்ளையும் பண்ண மாட்டீங்க. ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நான் டியூரேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, டைட்டில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். இதில் வந்து ட்வின்னோட நினப்பை ஃபீட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. பேசிக்காக இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் மைண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் இப்படி நடக்குது, என்ன விஷயம், ஏன் நம்ம அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு வந்து மொட்டையாக வந்து ஜென் ஸ்பிரிச்சுவலிசம் ஃபாலோ பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க, உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவேர்னஸில் இருங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. அதை வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது, டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கும். அந்த டைட்டிலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கம்மியாக தான் இருக்கும். டியூரேஷன் ரொம்ப 2 to 3 minutes அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் கொடுப்பேன். ஜென் லைஃப்பை எப்படி வந்துட்டு உங்கள் லைஃபோட இப்போ கரண்ட் லைஃப் ஸ்டைலோட இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒன்றும் மாங்க்கு கிடையாது. ஒரு காட்டுக்கு போயிட்டோ இல்லை எப்போவுமே நம்மளை தனியாகவே வச்சுக்கிட்டோ இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னர் யூனியன்லேயே இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இன்னர் யூனியனில் இருக்கீங்களான்ற டவுட்டு வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, மைண்ட் வந்து டக்குன்னு வந்து ட்ரிகர்ஸுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும், ஆக்டிவேட் ஆகிடும். பயங்கரமாக வந்துட்டு இது மைண்டு வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னர் யூனியனில் இருந்து ஃபிசிக்கல் யூனியனில் இருக்கவங்களையும் எனக்கு தெரியும், அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். பட்
தே வுட் கம் டு தேர் ஃபார்ம் இமீடியட்டாக வந்து அவங்கள வந்துட்டு அவங்க சென்டருக்கு கொண்டு வந்துடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஸ்பைரல்லே போயிட்டே இருப்போம். ஸோ வந்து இப்போது நானும் வந்து இன்னர் யூனியனில் தான் இவ்வளோ நாளும் இருக்கேன். நான் நினச்சேன் இது வந்துட்டு ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாகவே இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வந்து இன்னர் யூனியன் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு கூட ரொம்ப டஃப்பான ஒரு ஹார்டான ஃபேஸ் அப்படின்னு நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸ்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இல்லை. அதில் வந்து நான் அட்டாச்சாக இல்லை. ஸோ என்னால் வந்துட்டு அந்த ஸ்டேட் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு திரும்ப வர முடியுது. என்னோடய எனர்ஜியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியுது. எஸ்பெஷலி ட்வின் டைனமிக்கில் நான் இன்னும் சென்டரில் தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட அந்த மிஸ்ஸிங் இல்லை, லாங்கிங் இல்லை, எதுவுமே கிடையாது. பிகாஸ் அந்தளவுக்கு ஐ ஃபீல் எனக்கு நானே போதும். அந்த ஹோல்னஸ் அதை நான் வந்துட்டு உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே. ஈவன் தோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இப்போவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் ஐ ஃபீல் லைக் 2 days முன்னாடி ஒரு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்திருக்கும், என்னோடய வைப் எப்படி இருக்கும். ஐ ஃபீல் வெரி டயர்ட் பிகாஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சிவியரான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எமோஷன்ஸ் வந்துட்டு பீக்கில் வரும். எமோஷ்னலி ஓவர்வெல்ம்டாக இருக்கும். அதாவது எனக்கு அதே டைமில் டவுன்லோடும் அவ்வளோ கிடைக்கிது. ஆனால் என்னோடய எமோஷன் பார்ட் வந்து என்னென்னா, அதாவது மைண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போதைக்கு இதை நான் வந்துட்டு சோல் லெவலில் நியூட்ரலாக தான் இருக்கேன். பட் எமோஷ்னல் பார்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தனால என்னால் வந்துட்டு அந்த நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் மைண்ட், பாடி, சோல் 3மே வந்து ஹார்மனியில் இருக்கணும். அப்படி வந்து என்னால் இருக்க முடியல. அது வந்து செட்டில் டவுன் ஆகணும். ஸோ நிறைய இது ஒரு பர்ஜிங் ப்ராசஸ் தான். அது எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் நவ் ஐ ஃபீல் லைக் நியூட்ரலாக இருக்குது, காமாக எப்பயும் போல் இருக்குது. இதுதான் சொல்கிறது. நம்ம வந்து லைக் நீங்கள் என்லைட்டன் ஃப்ரீக்வன்சி போனாலும் அந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எப்போவுமே அதில் தான் இருக்கும். இந்த எமோஷன்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுன்றது கிடையாது. எமோஷன்ஸ் வரும். யாருமே இதை வந்துட்டு இந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்துட்டு என்ன சொல்கிறது, அது வந்துட்டு தவிர்க்கணும், அது வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே கிடையாது. எமோஷனல் பார்ட் உங்களுக்குள்ளே இருக்கும், அதுவும் வரும். யூ விட்னஸ் தட் அண்ட் தென் அவேர்னஸ்லேருந்து அதை விட்னஸ் பண்ணுவீங்க, அதுவும் போயிடும். சரியா, டிசால்வ் ஆகிடும். ஸோ அதுவே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் இவ்வளோ காமாக இவ்வளோ நியூட்ரலாக இருக்க முடியுமா. ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு எல்லாமே இருந்தால் கூட அது பின்னாடி ஒரு அவேர்னஸ் இருக்குது. நான்றது இந்த எமோஷன்ஸ் கிடையாது. பட் ஐ நீட் டு see திஸ் எமோஷன்ஸ். ஐ நீட் டு கிவ் வேலிடேஷன். இதுக்கு எல்லாம் என்னோடய எமோஷ்னல் பார்ட்டை வந்து நான் வேலிட் பண்ணணும், அதை இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஐ ஃபுல்லி சிட் வித் தட் எமோஷன் அண்ட் தென் அது டிசால்வும் ஆகுது. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம அவேக்கனிங் நடந்துருச்சு, என்லைட்டன் ஃப்ரீக்வன்சி வந்துட்டோம், அப்போவும் வந்து எமோஷனே இல்லாத ஒரு ஸ்டேட்னால் அது நம்னஸ். ஓகே, அது இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்குள்ளாரையும் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னாவே எமோஷன்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே வரும். ஓகே, இந்த கோர்ஸோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமோட யூனியனில் தான் இருக்கீங்க. அதுக்காகவும் நீங்கள் இன்னர் யூனியனில் அந்த ஸ்டேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான். நிறைய பேர் வந்து அந்த கிளிம்ஸ் கிடைக்கிது, அந்த பிளிஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீக் எனர்ஜியை மட்டுமே நீங்கள் வந்துட்டு அந்த பீக்காக வர அந்த ஒரு உணர்வை மட்டுமே, சென்சேஷனை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அகெயின் மைண்டு டுவாலிட்டிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து அவேர்னஸ்லேயே 24/7 இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸ். இது வந்து ஒரு இன்டக்ரேஷன் கோர்ஸ். ஓகேவா, இன்னர் யூனியன் இன்டக்ரேஷன் கோர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஜென் லைஃப் ப்ராக்டிசஸை வந்து
பண்ண ஆரம்பிச்சிருவீங்க டே டு டே லைஃப்பில். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்லோலி லைக் ஒரு சிரப் மாதிரி ஒரு எசன்ஸ் மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்களும் அதில் கலந்துருவீங்க. ஸோ வந்து செப்பரேஷன்றது எங்கேயுமே ஒரு தாட்டாக கூட வராத அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் அதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் அதிகமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் லைக் உங்களுக்குள்ளே வந்து இது இறங்கணும். அந்த வீடியோவில் வந்துட்டு வேர்ட்ஸாக ஃபீடாக போகாமல் இதை வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்குள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணுறது தான் இந்த கோர்ஸோட ஒரு நோக்கம். ஸோ அதனால தான் நான் அந்த 1 hour 2 hours அதை வந்து அப்படி போடாமல் எவ்ரி டே மெடிசன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டியூரேஷனெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ போகலாம்.